நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணிவிட்டு மீதி நெல்லிக்காய் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தப்ப எல்லாருமே வந்து தேன் நெல்லிக்காய் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தேன். தேன் விற்கிற ரேட்டில் இப்போ தேன்னா வாங்க முடியுமாங்க? அதனால் வந்து சீனியிலே பண்ணிவிட்டேன். நான் 2 கிலோ நெல்லிக்காய் வந்து எடுத்து அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து உள்ளக்க போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ சீனி வாங்கியிருக்கேன். அதை அப்படியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இருக்கணும். நான் 1/2 மணி நேரம் பண்ணி வச்சதுலேயே அந்த ஜூஸ்னால் வெளியில் வந்துருச்சு. நான் ஒரு 5 மணி நேரம் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். சென்னையில் வந்து செம வெயில்னால ஒரு 2 நாளே வந்து எனக்கு ட்ரையாக நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா வந்து சீனியை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி அந்த ஃப்ளோட்டிங் மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் காலையில் டெய்லி எடுத்து சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.